ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள்: திருவள்ளுவர் ஞானஸ்தானம், திருமாவளவனின் திருபுவாதம், நீட் தேர்ச்சி, 2/3 மாணவர்கள் மாநில கல்வி திட்டத்தில் பயின்றவர்கள், கோவிலை பூட்டி வழிபாட்டை தடுத்த இந்து அறநிலையத்துறை, பாதுகாப்பற்ற நிலையில் ராணுவ வீரர் குடும்பம், கண்டுகொள்ளாத அதிகாரிகள், தொடரும் விடியல், ஆதிசங்கரர் பாதையில் சென்றால் உலகின் குருவாய் பாரதம் திகழும் மோடி. இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ராம வெங்கடாதிரி. வணக்கம் திரு ராம வெங்கடாதிரி. வணக்கம் நவநீத். தெரிஞ்ச விஷயம், சிதம்பரம் எம்பி இப்பவுமே இந்துக்களுக்கு எதிராக பேசக்கூடியவர். சிதம்பரம் எம்பி தொல் திருமாவளவன் இந்து பெண்களை ரொம்ப கேவலமாக பேசின செய்தியை பார்த்துருக்கோம். அதே மாதிரி பாபர் மசூதி இடிப்பு நாளில் போய் எல்லா மசூதிக்கும் பாபர்னு பேர் வைங்க அப்படின்னு சொன்ன, ஏதாவது தூண்டுதல் ஆக பேசக்கூடியவர் இந்த திருமாவளவன். அப்படி ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சை சமீபத்தில் பேசியிருக்காரு. என்ன பேச்சுன்னு பார்த்தோம்னா, திருவள்ளுவர் ஞானஸ்தானம் பெற்று தான் திருக்குறளை எழுதியிருக்கார். இதை பேராசிரியர் தெய்வநாயகம் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. அந்த கருத்தை ஆய்வுக்கு உட்படுத்தணும், இதை ரிசர்ச் பண்ணணும். திருவள்ளுவர் ஞானஸ்தானம் பெற்று தான் எழுதியிருக்காரு அப்படின்றத கருத்தை சிதம்பரம் எம்பி திருமாவளவன் சொல்லியிருக்காரு. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த செய்திக்கு பின்னால் உள்ள ஒரு மிகப்பெரிய நீண்ட சதி ஒன்று இருக்கு, அதை பார்க்கணும். அதாவது நீங்க சொல்றீங்க திரிபுவாதம், டிஸ்டார்ஷன், ஒரு பொய்ய திரும்ப 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 சொல்லி அது உண்மையாக்குவதற்கான முயற்சி செய்வது. சென்னை பல்கலைக்கழகத்தில் இதுக்கு முன்னால் துணைவேந்தராக இருந்தார் மால்கம் ஆதிசேஷையா. அவர் யாருன்னா ஒரு கிறிஸ்துவ பொண்ணை லவ் பண்ணாரு, அப்புறம் கிறிஸ்துவராக மாறிட்டாரு. அதுக்காக அப்புறம் அந்த பொண்ணை டைவர்ஸ் பண்ணிட்டாங்க, அது வேற கதை. ஆக திருமணத்துக்காக மதம் மாறியவர் இவர். சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்த போதுதான் சைவத்தையும் சைவ சித்தாந்தத்தையும் கிறிஸ்துவத்தை ஒப்பீடு செய்து ஒரு கருத்தரங்கு நடத்துறார். முதல்ல இப்படிப்பட்ட ஒரு இந்து மதத்தில் உள்ள நூல்களுக்கும் கிறிஸ்துவத்துக்கும் ஒரு முடிச்சு போட்டு கருத்தரங்கு என்று ஆரம்பிப்பதற்கு பிள்ளையார் சொல்லப்பட்டவர் இந்த மால்கம் ஆதிசேஷியா, ஆந்திராக்காரர். அதே சமயத்தில் ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஒருத்தர், தனிநாயகம் என்று ஒருத்தர், என்ன சொல்றாருன்னா, செயின்ட் தாமஸ் என்பவர் அந்த கிறிஸ்துவத்தை சேர்ந்த ஒரு பாதிரியார். அவர் இல்லை, அந்த மாதிரி ஒருத்தர் இல்லைங்க கூட ஒரு கருத்து உண்டு. செயின்ட் தாமஸ் என்பவர் பிறக்கவே இல்லை என்று கூட உண்டு. ஏன்னா செயின்ட் தாமஸுக்கு உலகத்தில் 3-4 இடங்கள்ல அவர் மறந்து போன கலரை வச்சிருக்காங்க. எப்படி இருக்க முடியும்? வாய்ப்பே இல்லை. அப்போ அவர் இல்லவே இல்லை என்று கூட ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. ஆய்வுக்குட்படுத்த வேண்டிய விஷயம் அதில் ஒன்று. இந்த செயின்ட் தாமஸ் ஸ்ரீலங்காவுக்கு அங்குள்ள தமிழறிஞர்களிடம் பேசிக் கொண்டிருந்தார் என்று செவி வழியாக ஒரு செய்தி நிரூபிக்கிறது. செவி வழியாக செய்தி எதுக்கு என்ன ஆதாரம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்ப செயின்ட் தாமஸ் இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தாரா? அப்படி ஒரு கருத்தரங்கு வந்தார். வந்ததா அந்த செயின்ட் தாமஸ் மவுண்ட், பிரிங்கிமலை என்று அழைக்கப்பட்ட பிரிங்கிமாமுனிவர் தவம் செய்த மலை கடைசி செயின்ட் தாமஸ் மவுண்டாகவே மாறிவிட்டது. அவர் வந்தாரா போனாரா எந்த ஆதாரம் இல்லை. ஒருத்தர் ஒரு பொய்யா ஒரு செவி வழி செய்தி என்று ஒரு அறிக்கை விடுவார். அதை வைத்து ஒரு கருத்தரங்கு, அதற்கு பல்கலைக்கழகம் அரசு அங்கீகாரம் கொடுக்கும். உடனே இந்த திரிபுவாதம் உண்மையாகிவிடும். இப்படித்தான் வரலாற்று திரிபுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதுக்காக இந்த விவரம் சொல்றேன். இப்ப இந்த இயேசு கிறிஸ்து பிறந்தாரா என்பதே ஒரு கேள்விக்குறி. அதை ஆய்வுக்கு உட்படுத்துவாரா இவரு? இயேசு கிறிஸ்து வாழ்ந்தாரா என்பதே அதுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. என்ன சொல்றது, அதுக்கான சான்றுகள் எதுவுமே இல்லை. அதை இவர் ஆய்வுக்கு உட்படுத்துவாரா? இப்படி நம்ம பல கேள்வி கேட்க முடியும். இப்ப திருவள்ளுவர் என்ன செய்தார்? அவர் திருக்குறளை எழுதிய பிறகு அரங்கேற்றம் செய்கிறார். எங்க பண்றாரு? மதுரையில பொற்றாமரை குளத்தில் அரங்கேற்றம் செய்கிறார். இப்படித்தான் எல்லா நூல்களும் சொல்கிறது. உண்மையில ஒரு கிறிஸ்துவரா இருந்தா ஏன் பொற்றாமரை குளம் மதுரையில போய் அரங்கேற்றம் பண்ணணும்? நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று நக்கீரன் அதனுடைய கதையோட சம்பந்தப்படுது பொற்றாமரை குளம். அப்ப தமிழோடும் தமிழ் இலக்கியங்களோடும் சைவத்தோடும் இந்து மதத்தோடும் சம்பந்தப்பட்டது பொற்றாமரை குளம். அந்த பொற்றாமரை குளத்தில் ஏன் அரங்கேற்றம் செய்ய வேண்டும்? இவர் சர்ச் வாசல பண்ணிருக்கலாமே. அப்ப இது திரிபுவாதம் என்பது தெளிவா தெரிகிறது அல்லவா? இதை விட இன்னொரு பாருங்க, திருவள்ளுவர் எப்ப பிறந்தார் என்பதை முதலில் அறுதியிட்டு கணித்து கொடுத்தவர் யாருன்னா மறைமலை அடிகர். அவர் தான் ஒரு டேட் போட்டு இந்த தேதி தான் வந்தார் பிறந்தார் அவர் சொல்லி அதை அரசாணையில் வெளியிடுகிறார் அப்போது முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள். ஆக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 31 ஆண்டுகள் முன்பாகவே திருவள்ளுவர் பிறந்திருக்கிறதாக மறைமலை அடிகள் சொல்லியிருக்கிறார். நீங்க அந்த
இந்த கிறிஸ்தவத்துடைய வரலாறு பார்த்தீர்கள் என்றால், ஜீசஸ் கிரைஸ்ட் என்று ஒருத்தர் பிறந்தார் என்று நம்பக்கூடிய ஒரு வருஷம் இருக்கிறது. அந்த வருடத்திலிருந்து 400 ஆண்டுகள் வரைக்கும் உலகத்தில் யாருக்குமே ஜீசஸ் கிறிஸ்ட் பற்றி தெரியவே தெரியாது. இத ஹிஸ்டரி ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. 400 ஆண்டுகளுக்கு பிறகு ஐரோப்பாவிலே தன்னுடைய அரசியல் செல்வாக்கை பயன்படுத்த வேண்டும், விஸ்தரிக்க வேண்டும் என்பதற்காக கான்ஸ்டன்டைன் என்பவரால் உருவாக்கப்பட்ட ஒரு கற்பனை பாத்திரம்தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்கிறார்கள். அது கற்பனையா நிஜமே, அதுக்கு அடுத்து ஆய்வுக்கு உட்படுத்துவோம். ஆனால் ஜீசஸ் கிறிஸ்ட் என்பவர் ஒருத்தர் இருந்ததாக வாழ்ந்தாக சொல்லப்பட்ட காலத்திற்கு 400 ஆண்டுகளுக்கு பிறகுதான் முதலாக ஐரோப்பாவிலே கிறிஸ்துவை பற்றி பேச்சு வருகிறது. இது ஹிஸ்டரி ஆஃப் கிறிஸ்டியானிட்டி சொல்லுகிறது. நம்ம நாட்டுக்கு எப்ப வருது? கிட்டத்தட்ட ஒரு 300-400 ஆண்டுகளுக்கு முன்னால தான். அப்ப இயேசு கிறிஸ்து பிறந்து 1800 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம நாட்டில் முதல் கிறிஸ்துவனை பற்றிய அந்த தகவல் நம்ம நாட்டுக்கு வருகிறது. இப்ப இயேசு கிறிஸ்து பிறந்த வருடத்துக்கும் இதுக்கு 31 வருடம் கேப் இருக்கு, கரெக்டா? அப்புறம் 1800 வருஷம் கழிச்சு தான் முதல் கிறிஸ்துவனை இங்க வரான். அப்ப இவர் சொல்ற லாஜிக் பிரகாரம் நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, திருவள்ளுவர் 1831 ஆண்டுகள் உயிரோடு இருந்தார். சாத்தியமா? ஆக எல்லாம் பொய், வடிகட்டின பொய், பொய்யையே சொல்லி சொல்லி இப்படி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதான் நம்ம பார்க்கணும். இதுக்கு முன்னால பாருங்க, அந்த ஜவக்குரில்லான்னு ஒருத்தர், ஹவ்வா என்பதுதான் ஔவையார் என்று மாறிவிட்டது. ஹவ்வை என்று மாறி ஹவ்வையார் என்று மாறிவிட்டது. ஔவையார் என்ன பண்ணாரு? பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனுக்கு நான் தருவேன் கோல கரிமுகத்து தூமணியே. பிள்ளையாரை பற்றி பாடுறார். பிள்ளையாரை பற்றி பாடக்கூடிய ஔவையார் எப்படி ஒரு இஸ்லாமியராக இருக்க முடியும்? சும்மா சொல்லி வைப்போமே. இப்ப இவர் சொன்னதை வச்சு இன்னொருத்தர் ஒரு ஆய்வரங்கம் நடத்துவார், ஒரு கருத்தரங்கம் நடத்துவார். ஜவஹர்லா சொல்லியிருக்கிறார், ஆகவே ஔவையார் ஒரு இஸ்லாமியர் என்று இன்னொருத்தர் கருத்தரங்கம் நடத்துவார். அதை வைத்து இன்னொரு கருத்தரங்கம் நடத்துவார். இப்படி ஒரு பொய்யை சொல்லி அதை வைத்து ஒரு கருத்தரங்கம் நடத்தி, இப்படித்தான் உலகம் முழுக்க இந்த போலி திருப்புவாதங்கள் போய்கொண்டிருக்கிறது. டிஸ்டார்ஷன், டோட்டல் டிஸ்டார்ஷன். ஆகவே திருமாவளவன் விலை போயிருக்கிறார், அது வாங்கின காசு கூவியிருக்கார். அப்படிதான் பார்க்கணும். இதுக்கு முன்னாடியே இதே போல மதுரையில் ஒருத்தர், அவர் பேர் ஏதோ ஒரு ஐயர்னு வரும், அவர் என்ன பண்ணார்? திருவள்ளுவர் கிறிஸ்துவர் என்று ஓலைச்சுவடியெல்லாம் தயார் பண்ணார். பொய்யா, ஃபோர்ஜரி, 420 ஒரு ஓலைச்சுவடி செட்டப் பண்ணி ஆய்வுக்கு உட்படுத்தி இதை இந்த மாதிரி திருவள்ளுவர் எழுதின திருக்குறளை பாருங்க இந்த மாதிரி சொல்லி ஒரு போலி ஓலைச்சுவடி தயார் பண்ணி கடைசியில் சீட் அண்ட் ஃப்ராட் 420 சொல்லி ஜெயிலே இருந்தார். இப்படி பொய் சொல்ல தயங்காதவர்கள் இவர்கள் எல்லாமே. அதுக்காக குறிப்பிடுறேன். ஆகவே நாம் விழிப்போடு இருக்க வேண்டும். நம்முடைய ஹிந்து மதத்தினுடைய எல்லா கருத்துக்களும் ஆய்வுக்கு உட்பட்டவை தான். வேதங்கள், உபனிஷத், பகவத்கீதை எல்லாத்தையும் பார்த்தாலும் எல்லாம் கேள்வி பதிலாக தான் இருக்கும். ஒருத்தர் கேள்வி கேட்பார், உடனே பதில் சொல்லுவார். கண்ணனுக்கும் அர்ஜுனுக்கும் கேள்வி வருது, கேள்வி பதில். அர்ஜுனன் கேள்வி கேட்கிறார், கிருஷ்ணன் பதில் சொல்றார். அந்த கேள்விக்கு மறு கேள்வி கேட்கிறான். எல்லா உபநிடதங்களும் இப்படித்தான் இருக்கின்றன. பகவத்கீதை கடைசியில சொல்றான், கண்ணன் சொல்றான் அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா நான் இது வரைக்கும் சொன்னதுல உனக்கு திருப்தி இல்லாட்டினா நீ திருப்பி கேள்வி கேளு, உனக்கே பதில் கிடைக்கும், அதை வச்சு நீ திருப்தி அடைந்து கொள். இதான் நம்முடைய உபநிடதம் சொல்லக்கூடிய கருத்து. கிறிஸ்துவ மதத்துல கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் என்ன சொல்றாரு திருமாவளவன் அந்த சந்திப்புல, கிறிஸ்தவர்கள் இனிமேல் பைபிள் போல திருக்குறளையும் கையில் எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆகவே அதாவது இந்த அவங்களுடைய திருப்புவாதத்தினுடைய அடுத்த ஸ்டெப். அப்புறம் திருவள்ளுவர் இப்பதான் ஏற்கனவே நான் பார்த்த திருவள்ளுவர் விபூதி பட்டு போட்டு பொட்டு வச்சிருப்பார். இன்றைக்கு யாழ்ப்பாண நூலகத்தில் திருவள்ளுவர் என்ற படம் பெருசாக வச்சிருக்காங்க. அப்படிதான் இருக்கிறது. ஸ்ரீலங்கால பல இடங்களில் திருவள்ளுவருக்கு சிலை வைத்திருக்கிறார்கள், விபூதியோடு தான் இருக்கிறார்கள். திருவள்ளுவர் நாயனார் என்று தான் சொல்லுவார்கள் அவரையே. இன்னும் சொல்லப்போனால் இந்து மத கருத்துக்களை தான் அவர் சொல்லியிருக்கிறார். பிறவியில் இருக்கிறது, பூணல் அணிந்திருக்கிறார். ஆக பிறவி பெருங்கடல் நீந்துவார் என்று சொல்கிறார். முன்பிறவி, இப்பிறவி, மறுபிறவி இருக்கிறது என்று திருவள்ளுவர் சொல்கிறார். பைபிள் முன்பிறவி ஒப்புக்கொள்கிறதா? மறுபிறவி ஏற்றுக்கொள்கிறதா? ஆக அபத்தமான ஒரு ஆராய்ச்சி இது, ஒரு திருப்பிவாதம். முதல்ல இப்படி சொல்லுவார்கள், அடுத்து திருவள்ளுவரை கிறிஸ்துவன் சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆகவே கேள்வி கேட்பதற்கான உரிமை கொடுக்கப்பட்டது இந்து மதத்தில் மட்டும்தான். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு அம்மா இதே போல கிறிஸ்துவரா இருந்தாங்க, கேள்வி கேட்டாங்க, அந்த கேட்ட கேள்விக்கு பதில் கிடைக்கல. கிறிஸ்துவ மதத்துல மார்கரெட் நோபல் என்ற பெயர். அந்த கேள்விக்கு அவருக்கு விடை தெரிந்த போது அவர் ஹிந்துவாக மாறிவிட்டார். நிவேதிதை, சகோதரி நிவேதிதை. ஜெர்மன்ல ஒரு பெரிய பாதிரியார் பைபிள்ல கேள்வி கேட்டார், கேள்விக்கு பதில் கிடைக்கல. ஜெர்மனி முழுக்க கேள்வி கேட்டு பார்த்தார், யாருக்கு பதில் கிடைக்கல. இங்க வந்தார், ரமண மகரிஷி போய் அந்த கேள்விகளை கேட்டார், பதில் கிடைத்தது.
அவர் வந்து ஹிந்துவாக மாறினார், அவருடைய சீடராக மாறினார். அவருடைய பெயர் பால் பிரண்டன். எ சர்ச் இன் சீக்ரெட் இந்தியா என்று புத்தகம் எழுதியிருக்கார். என்னென்ன கேள்வி கேட்டார், என்னென்ன பதில் கிடைத்தது எழுதியிருக்கார். அதன் பிறகு ஜெர்மனியிலிருந்து பல ஆயிரக்கணக்கான பேர் கிறிஸ்துவர்கள், இன்னும் சொல்ல பாதிரியார்கள், ரமண மகர்ஷியுடைய சீடர்களார்கள் பால் பிரண்டன் மூலமாக. ஆக கேள்வி கேட்கக்கூடிய உரிமையா நம்முடைய இந்து மதம் தான் குடிக்கிறது. இவர்கள் வந்து இப்படிப்பட்ட திரிபுவாதம் பேசி மக்களை ஏமாற்ற முடியாது. ஆகவே இதெல்லாம் மக்கள் தெளிவாக தெரிஞ்சிட்டு இருக்காங்க. இதே போலதான் ஒரு 100 ஆண்டுக்கு முன்னால் ஒரு சம்பவம் நடந்தது. பார்த்தீங்கன்னா சிகாகோவில் ஒரு பெரிய சர்வமத மாநாடு என்று நடத்தினார்கள். அது என்ன பண்ணாங்கன்னா, கொலம்பஸ் உடைய 100ஆண்டு விழா சமயத்தில், கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்த அந்த விழாவை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி, அந்த சமயத்திலே கிறிஸ்துவ மதம் தான் உலகத்திலேயே தலை சிறந்த மதம் என்று நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக சர்வமத மாநாடு என்று கூட்டுகிறார்கள் வேர்ல்டு முழுக்க. அதுல கடைசியா நம்ம நாட்டில இருந்து இந்து மதத்தை பற்றி பேசுறதுக்காக போன விவேகானந்தருக்கு 2 நிமிஷம் தான் டைம் கொடுக்குறாங்க. ஒன்லி 2 minutes. விவேகானந்தர் எழுஞ்சி பேச ஆரம்பிக்கிறாரு. சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்று சொல்கிறார். கரகோஷம் வந்து 2 நிமிஷம், ஸ்டாண்டிங் ஓவேஷன். உலகத்திலேயே ஸ்பான்டேனியஸ் ஸ்டாண்டிங் ஓவேஷன் 7000 பேர் எழுந்து நின்று கை கொட்டினார் 2 நிமிஷத்துக்கு. கை கொட்டி முடிச்சுன்னு ஒரு திரும்பி அந்த ஆடியன்ஸ் இவர் ஜட்ஜை பார்க்கிறார். யூ கேன் டாக் மோர். இவங்க கொடுத்த டைமை கை தட்டியே முடிச்சாச்சு. ஆக மாநாடு முடியும் போது என்ன ஏற்பட்டது என்றால், எந்த கிறிஸ்துவ மதத்தை சிலாகிக்க வேண்டும், உயர்வாக நினைக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த மாநாடு நடத்தப்பட்டதோ அது டோட்டல் ஃபெயில்யூர். ஹிந்து மதம் உலகத்தில் தலை சிறந்த மதம், இப்படிப்பட்ட ஞானத்தை நோக்கி செல்லக்கூடிய மதம் என்பதை தன்னுடைய சிறிய பேச்சினாலேயே உலகத்தை வென்று விட்டார் சுவாமி விவேகானந்தர். இது 100 ஆண்டுக்கு முன்னால் நடந்தது. இப்ப பாருங்க, சமீபத்தில் ஒரு அம்மா ஹைதராபாத்ல எஸ்தர் தன்ராஜ் நிறைய பேட்டி கொடுத்திருக்காங்க, யூடியூப்ல வந்திருக்கு. அவங்க அப்பா வந்து உஸ்மானியா பல்கலைக்கழகத்தில் இருந்தார். அவருக்கு சில சலுகைகள் வேண்டி வந்து குடும்பத்தோட மதம் மாறிட்டார். இந்த பொண்ணுக்கு 17 வயசு இருக்கும் மதம் மாறிட்டார். நீங்க பாத்தீங்கன்னா புதுசா மதம் மாறியவெல்லாம் கொஞ்சம் ரொம்ப தீவிரமா இருப்பாங்க. இந்த பொண்ணு காலேஜ் முடிச்சுட்டு மேற்படிப்புக்காக வந்து ஆராய்ச்சி படிப்பாக அமெரிக்காவுக்கு அனுப்புறாரு அவங்க அப்பா. எதுல ஆராய்ச்சி? 5 ஆண்டுகள் கிறிஸ்டியன் தியாலஜிக்கல் ரிசர்ச், அதுக்காக போறாங்க. போய் ரொம்ப ஆர்வமா நான் அந்த மாதிரி படிக்கணும்னு சொல்லி போறாங்க. முதல் செமஸ்டர்ல முதல் புக்ல முதல் சாப்டர், அவ்வளவுதான், ஆள் காலி. அது என்ன முதல் புக் என்னன்னா, ஓல்டு டெஸ்டமெண்ட் ஒன்று, பழைய ஏற்பாடு. இப்போ உள்ள பைபிள் வந்து பல நூற்றுக்கணக்கான முறை அமெண்ட்மெண்ட் ஆகி இப்போ வந்திருக்கிற புக்கு புதிய ஏற்பாடு. அந்த பழைய ஏற்பாடை பற்றிய விமர்சனங்களும் அதுக்கு நாம் சொல்ல வேண்டிய பதில்களும், இதான் முதல் செமஸ்டர்ல முதல் புக்கு. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அந்த கேள்வி எல்லாம் அப்படியே வந்து இதுக்கு பதில் கிடையாது, நீ எப்படியே சமாளிக்கணும் என்று அதில் இருக்கிறது. அப்ப இவங்க மனசுல பெரிய கேள்வி, இதை போய் நான் எதுக்கு படிக்கணும்? அறிவுபூர்வமான மதம் இல்லையே இது. அதன் பிறகு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார்கள். கிறிஸ்துவ மதத்தை விட்டு ஹிந்துவாக மாறி ஹிந்து மதத்தினுடைய பெருமை பற்றி இந்த எஸ்தர் தன்ராஜ் உலகம் முழுக்க நீங்க பேசிட்டு இருக்காங்க. இப்ப நான் சொல்ல 1 வருஷத்துக்கு முன்னாடி ஹைதராபாத்தை சேர்ந்த பெண்மணி. ஆகவே ஹிந்து மதம் என்கின்ற ஆலமரத்தை அசைத்து பார்ப்பதற்காக திருமாவளவன் போன்றவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் விலை போனவர்கள், வாங்கிய காசுக்கு கூவி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது ஒரு திரிபுவாதம் என்ற விழிப்புணர்வை நாம் எல்லோருக்கும் எடுத்து செல்ல வேண்டிய நம்முடைய கடமை. அதற்காக சொல்லுகிறோம். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இதே சாம்பார் குளத்தை சேர்ந்தவர் பாஜகவை சேர்ந்த தடா பெரியசாமி அவர்கள். அவர் அந்த சாம்பார் குளத்தை சரியான முறையில் வழிநடத்துகிறார். அந்த குலத்தின் பெருமையை பற்றி பேசுகிறார். சாம்பார் என்றாலே சதாசிவனுடைய வழியிலே வந்தவர்கள், சேவருமானின் வாரிசுகள். அந்த பெருமிதத்தை ஒட்டி அவர்களை இந்துக்களாக வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார் தடா பெரியசாமி அவர்கள். ஆனால் அதே சமுதாயத்தை சேர்ந்த மக்களை தவறாக வழிநடத்தி கிறிஸ்துவ மதமாற்றத்துக்கு அச்சாரம் போட முயற்சி செய்கிறார் இந்த திருமாவளவன். குறிப்பாக இந்த திராவிட கட்சிகளை பொறுத்தவரை இப்படிப்பட்ட பல திரிபுவாதங்களை ஏற்படுத்தி தமிழக மக்கள் மத்தியிலே தமிழ் என்பது தனி என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை, மாய கருத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், பிம்பப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை உடை தெரிவதற்காக தமிழாகரர் சாமி தியாகராஜன் அவர்கள் அவருடைய தொடர் சிடிவியில் வர இருக்கிறது. தமிழ் எப்படி ஒரு தெய்வீக தமிழ், தேசிய தமிழ், தமிழ் இந்த மண்ணோடு சம்பந்தப்பட்டது என்பதை தெளிவாக சொல்லப் போகிறார். அந்த தொடரில் இதை பற்றி மேலும் பல விவரங்களை அவர் சொல்லுவார். அடுத்து கூடிய விரைவில் சிடிவியில் அந்த தொடர் வர இருக்கிறது. நீட் அரசியலுக்கு தக்க பதிலடி இப்போ இந்த நீட் ரிசல்ட் கொடுத்துருக்கு தமிழக அரசுக்கு. எதுக்கு எடுத்தாலும் எதிர்ப்புன்னு சொன்னதுக்கு தக்க பதிலடி இந்த ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா, இந்த அரசு வழியில் படித்த மாணவர்கள், அரசு கல்வி கீழே படித்த மாணவர்கள் தான் ஜாஸ்தி
மார்க் கிளியரன் லாஸ்ட் நம்பரில் பாஸ் பண்ணியிருக்காங்க நீட்டில். குறிப்பாக மதுரை மாவட்டத்தை எடுத்தோம்னா 82 மாணவர்கள் அரசு கல்வி திட்டத்துக்கு கீழையும் மாநகராட்சி கல்வி பள்ளிக்கூடங்கள் மூலமாக கிளியர் பண்ணியிருக்காங்க நீட் எக்ஸாம். இதை வைத்து அரசியல், இந்த ரிசல்ட் வந்து அரசியல் செய்யலாம் அப்படின்னு எதிர்பார்த்திருந்த பல கட்சிகளுக்கு இது ஒரு செமட்டையான அடி தான் இது. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு பழைய காலத்து சினிமா பாட்டு ஒன்று இருக்கும், எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்று வரும். ஆகவே இத்தனை காலம் ஏமாற்றி வந்திருக்கிறார்கள். இப்போது மழைக்காலம் இல்லையா, மழை பெய்து நீலச்சாயம் வெளுத்து போச்சு என்று தான் சொல்லணும். சராசரியாக 67% மேல சிபிஎஸ்இ அல்லாத மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இப்ப ராஜன் கமிட்டி அறிக்கை என்ன பண்ண போகுது? அதுல என்னென்னமோ மேனிபுலேட் பண்ணி சொல்லியிருந்தாங்க இல்லையா, 200 பக்கத்துக்கு ஒரு பெரிய அறிக்கை. இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? இன்னொரு செய்தி ஒன்று வந்தது, பேப்பர்ல பார்த்தேன். தொலைதூர கிராமங்கள், இந்த மாதிரி மலைப்பகுதிகள், அப்படி அந்த பகுதியிலிருந்து எத்தனை பேர் வந்து டாக்டர் படிப்புக்கு அந்த உள்ள நுழைந்தார்கள், நீட்டுக்கு முன் நீட்டுக்கு பின் புள்ளி வரம் போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீட்டுக்கு முன் பார்த்தீர்கள் என்றால் 19 பேர், சராசரியாக 18-19 பேர் இந்த மாதிரி தொலை கிராமங்கள் மலையில். இப்போ நாம பார்க்குறோம், கோயம்புத்தூர்ல ஒரு மாணவி வந்து நீட்டில் தேர்ச்சி பெற்றார், அப்படிலாம் படிக்கிறோம். ரிமோட் வில்லேஜஸ், ரூரல் வில்லேஜஸ்ல ரொம்ப ரிமோட் வில்லேஜஸ், அதாவது செமி கூட இல்லாமல் இந்த சரியான கிராமம் சொல்லுவாங்க இல்லையா, பட்டிக்காடு, அப்படிப்பட்ட பட்டிக்காடுலேருந்து 19 பேர் தேர்ச்சி பெற்றார்கள் சராசரியாக நீட்டுவதற்கு முன்னால் எம்பிபிஎஸ் நுழைந்தார்கள். நீட் வந்த பிறகு தமிழ்நாட்டிலே பார்த்தால் கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேற்பட்ட பட்டிக்காட்டை சேர்ந்த மாணவர்கள் மருத்துவர்களாக படிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள். அப்ப உண்மையான சமூக நீதிக்கான அடையாளம் நீட் இல்லையா? ஒரு காலத்துல என்ன ஒரு சூழ்நிலை இருந்தது, டாக்டருடைய மகனோ டாக்டர் ஆகலாம். இன்னைக்கு எப்படி இருக்கிறது, யாருக்கு தகுதி இருக்கிறதோ அவர்கள் டாக்டர் ஆகலாம். நீட்டுக்கு பின், நீட்டுக்கு முன் என்ன இருந்தது, கோடிகள் இருந்தால் டாக்டர் ஆகலாம். 5 கோடி 2 கோடி 10 கோடி இருந்தால் நீ டாக்டர் ஆகலாம். இப்ப என்ன, தேர்ச்சி இருந்தால் டாக்டர் ஆகலாம். ஆகவே உண்மையான சமூக நீதி எங்கே இருக்கிறது என்றால் நீட்டில் இருக்கிறது. இதே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் நாம். ஏன்னா ராஜன் கமிட்டி பத்தி அந்த அளவுக்கு எல்லா ஊடகங்கள்ல பெரிய அளவுல பேசினார்கள், விவாதம் நடத்தினார்கள். இப்படிப்பட்ட இந்த புள்ளிகளை வச்சு பேசுவாங்களா? இப்ப இந்த ஒரு பழங்குடி மாணவர்கள், கோயம்புத்தூர் பக்கத்துல ஒரு மாணவி, முதல் முறையில் அவங்க வந்து வெற்றி கிடைக்கல, ஆனால் மனம் தளராமல் திருப்பியும் படித்து 2வது முறையில் தேர்ச்சி பெற்றிருக்கார்கள் அந்த மாணவி, சங்கவி என்ற மாணவி. அதுல குறிப்பா அந்த ஹில் ட்ரைப், அந்த மலைவாசி சமூகத்திலேயே முதல்ல 10ஆம் கிளாஸ் படிச்சே இந்த பொண்ணு தானா, இப்ப நீட்டுக்கு தேர்ச்சி பெற்று மருத்துவராக போகிறார்கள். அப்ப ஒரு பெரிய சாதனை தானே இது. ஆகவே ஏழைகளுக்கு சமூக நீதி கொண்டு வந்த திட்டம் நீட் திட்டம், நீட் தேர்வு ஒரு பெரிய சமூக புரட்சி ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு ஹோட்டல் காவலாளருடைய மகள் வந்து இந்த நீட் தேர்வில் தேர்ச்சி, பல செய்திகள் வருது இந்த மாதிரி. பொள்ளாச்சியில் முக்கியமாக சொல்லலாம், பொள்ளாச்சியிலும் இதே மாதிரி ஒரு பழங்குடி சமூகத்தை சேர்ந்த பையன் ராதாகிருஷ்ணன்ற பையன், அவனுக்கு 2வது முறை எழுதுறான். அதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம், அவன் தமிழ் வழியில தான் அவனுடைய கல்வியே பயின்றிருக்கான். அவனும் நீட் கிளியர் பண்ணியிருக்கான், 400 மார்க்கு மேலே எடுத்திருக்கான். 2 பழங்குடி சமுதாயத்தை சேர்ந்தவங்களுமே 2வது முறை எழுதியிருக்காங்க. அவங்க 2 பேருமே சொல்றாங்க, நீட்ன்றது வந்து ஒரு எக்ஸாம் இல்லை, நீங்கள் பயப்படக்கூடாதுன்றாங்க. ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற தலைவர்கள்லாம் போய் தோல்வி அடைந்தவங்களை போய் சந்தித்து அவங்கள வந்து இந்த மாதிரி சூசைடுக்கு இது மோட்டிவேட் பண்ணுற மாதிரி தான் பேசிட்டு வருவாங்க. ஆகவே மாணவர்களை தகுதி வாய்ந்தவர்களாக மாற்றாமல், மாணவர்களை பயங்கொள்ளிகளாக, தோல்வியை கண்டு அஞ்சுபவர்களாக, தற்கொலை மனப்பான்மைக்கு தூண்டுபவர்களாக இந்த அரசு கட்சிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன, குறிப்பாக எல்லா திராவிட கட்சிகளும். இதில் நீ கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் பாருங்க, நாடு முழுக்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஸ்டேட் போர்டு மாணவர்கள் எத்தனை % வந்து நீட்ல தேர்ச்சி பெற்றிருக்கார்கள் என்று புள்ளிவரம் போட்டிருக்கிறார்கள். அதுல தமிழகத்தை விட அதிகமான ஸ்டேட் போர்டு மாணவர்கள் தேர்ச்சி பெற்ற மாநிலங்கள் என்ன தெரியுமா? யூபி, பீகார் மேலிடத்துல இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், தமிழக ஸ்டேட் போர்டுடைய நிலை இப்படிதான் இருக்கிறது, நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்டேட் போர்டு இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போனதற்கு யார் காரணம்? இத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்த அரசியல்வாதியா அல்லது கல்வி திட்டமா? அப்ப கல்வி திட்டத்தில் என்ன குறைபாடு இருக்கு? அல்லது ஆசிரியர்களா? நீங்க போட்ட ஆசிரியர்கள் தான் இருக்காங்க பணியில. அப்ப இந்த ஆசிரியர்கள் லாய்க்கில்லாருன்னு சொல்றீங்களா? அப்ப இல்ல, இவர்கள் எல்லாமே சேர்ந்து செய்ததா? ஆகவே தமிழக கல்வி திட்டம் வந்து அகில பாரத அளவில், அகில இந்திய அளவில் மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது தாழ்ந்து இருக்கின்றது என்பதை
வெளிப்படையாக தமிழக அரசு ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு இந்த புள்ளிவிவரங்கள் கொண்டு செல்கிறது. ஆகவே சரிப்படுத்தப்பட வேண்டியது தமிழக கல்வித்துறையினுடைய ஸ்டாண்டர்ட் தரம், அதுதான் சரிப்படுத்தப்பட வேண்டும் என்பதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இத்தனை நாட்களாக ஏமாற்றிக் கொண்டிருந்தார்கள். இப்போது உண்மை வெளிச்சத்துக்கு வர ஆரம்பித்திருக்கிறது. நீங்க சொல்றத பார்த்தா லியோனி பாடநூல் கழக தலைவராக தான் இருக்காரு. அப்போ ஸ்டாண்டர்ட் எப்படி மாறும்? அப்போ அதாலே விடியல் இப்படித்தான் இருக்கும். இப்போது காலம் மாறி வருகிறது. தமிழக மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து கொண்டே வருகிறது. ஏன்னா எப்படி நீட் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்பதற்கான சூட்சுமத்தை புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆகவே இன்னும் கூடிய விரைவிலே பார்த்தோம் என்றால் அகில இந்திய அளவிலேயே தமிழக மாணவர்கள் அதிகமான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை வரப்போகிறது. நிச்சயம் வரத்தான் போகிறது. அதே போல் இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், தமிழகத்திற்கான MBBS கோட்டா மோடி அவர்கள் அதிகப்படுத்தி இருக்கிறார். ஆகவே காலம் மாறிக்கொண்டிருக்கிறது. மக்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். நீங்கள் இனியும் மக்களை ஏமாற்ற முடியாது என்பதை இந்த திராவிட கழகங்கள் இரண்டுமே புரிந்து கொள்ள வேண்டும். சமீபத்தில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் இந்த நியமனம் பற்றி கூட ஒரு சர்ச்சையான செய்திகள்லாம் அதை பற்றி நம்ம ஸ்ரீ டிவி அந்த நியூஸை பற்றி பேசியிருக்கோம். அதே சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு சொந்தமான காயல்பட்டினத்தில் இருக்கக்கூடிய கணபதி ஈஸ்வரர் கோயில் என்ற ஒரு சிவன் கோயில். இந்த கோயில் கிட்டத்தட்ட 7 வருஷமாக இந்து அறநிலைத்துறை பூட்டி வச்சுருக்காங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, நாங்கள் இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும், நாங்கள் பண்ணிக்கிறோன்னு சொல்லும்போது இல்லை நாங்களே அறநிலைத்துறை சார்பாக பண்ணுறோம் அப்படின்னாங்க. இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஒரு 80,000 ரூபாய் வசூல் பண்ணி அறநிலைத்துறை கிட்ட ஒப்படைத்து நீங்கள் எங்களுக்கு நல்லபடியாக கும்பாபிஷேகம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேட்டதுலேருந்து 7 வருஷமாக அந்த கோயில் பூட்டியே தான் இருக்குது. அதுக்கான ஒரு ஸ்டெப்புமே எடுக்கலை. சும்மா ஒரு லைட்டு போடுறேன்னு சொல்லி போட்டிருக்காங்க, ஆனால் லைட்டுக்கு சுவிட்ச் கொடுக்கல. தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் போய் அறநிலைத்துறையோட கேட்டிருக்காங்க. பல அமைச்சர்களையும் கேட்டிருக்காங்க, இதுக்கு ஏதாவது ஒரு வீடியோ கொடுங்க, ஏன்னா இல்லைன்னா நாங்களே பார்த்துக்கிறோம், நாங்களே கும்பாபிஷேகம் பண்ணி நாங்களே கோயிலை பராமரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கும் அவங்க ஒத்துக்கலை. இதுக்கு மேலே என்ன இருக்குன்னா, போன வருஷம் ஒரு அறநிலைத்துறை சார்பாக ஒரு அதிகாரி பார்த்துட்டு இந்த கோயில் ரொம்ப கஷ்டமான, அதாவது இடிகிற ஸ்டேஜில் இருக்குது, அதனால் யாரும் உள்ளே சாமி தரிசனம் பண்ண முடியாது, அதனால் இது நிரந்தரமாக நான் பூட்டி வச்சிடறோம் அப்படின்னு சொல்லி பூட்டை போட்டுட்டாங்க. இப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, வெளியிலேருந்தே இந்த கோயிலுக்கு வெளியிலேருந்தே மெழுகுவத்தி ஏற்றி கோயில் வாசல்லையே விளக்க பூஜைலாம் பண்ணிகிட்ருக்காங்க. இது குறித்து தமிழக இந்து அறநிலைத்துறை கிட்ட பல வாட்டி எடுத்துகிட்டு போனாலும் அவங்க பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறாங்களே தவிர்த்து இது வரைக்கும் பண்ணலை அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மிக வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தி. இதில் பார்க்கக்கூடிய 2-3 விஷயங்கள் இருக்கு. ஒன்று, இந்த அறநிலையத்துறை என்பது என்ன அவங்களுடைய நோக்கம், அது ஆரம்பிக்கப்பட்ட போது என்ன நோக்கம் சொன்னார்கள்னா, கோயில் நிர்வாகத்தை சீர்திருத்துவதற்காக அறநிலையத்துறை என்று சொன்னார்கள். அதாவது ஒரு கோயில் சரிவர நடக்கலை, அப்போ சீர்திருத்துறாங்க, ஒழுங்குபடுத்துகிறார்கள். அதற்காக உள்ள அமைப்பு அரசு சார்ந்த ஒரு அமைப்பு, கண்காணிப்பது, இப்படித்தான். ஆனால் அரசு கைக்கு இந்த ஆலயம் போன பிறகு பூட்டப்பட்டிருக்கிறது. இது என்ன லாஜிக் இது? இப்போ உதாரணத்துக்கு ஒரு இடத்துல ஒரு பள்ளிக்கூடம் இருக்குன்னு வச்சுக்கலாமே, ஒரு தனியார் பள்ளிக்கூடம் இருக்கிறது. அந்த தனியார் பள்ளிக்கூடத்தை அரசே ஏற்று நடத்துகிறது என்று சொல்லி அரசு ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த பள்ளியை இழுத்து பூட்டி விட்டார்கள் என்றால் அப்ப என்ன அர்த்தம்? அப்ப அரசுக்கு அதை நடத்துவதில் இஷ்டமில்லை, அப்படிதான் அர்த்தமாகிறது. ஆகவே முறையாக 7 ஆண்டுகளுக்கு முன்னாக வழிபாடு நடைபெற்றுக் கொண்டிருந்த ஒரு கோயிலை அரசு ஏற்றுக்கொண்டு இழுத்து பூட்டுகிறது. இப்ப என்னன்னா, அந்த கோயில் சிதிலமடைந்து இருக்கிறது, ஆகவே யாரும் உள்ள போக வேண்டாம் என்று அந்த கலெக்டர் IAS ஆபீசர்னு சொல்லிட்டு போறாராம். நீங்க உள்ள பண்ணீங்கன்னா உயிருக்கு ஆபத்து, சிதிலமடைந்து இருக்கிறது. அந்த கோயில் எதனுடைய தேவஸ்தானத்துக்கு கீழே வருகிறது? திருச்செந்தூர் தேவஸ்தானத்துக்கு கீழே வருகிறது. ஏன் திருச்செந்தூர் தேவஸ்தானத்துல பணம் இல்லையா, காசு இல்லையா? 80,000 ரூபாய் கடன் வாங்கி வசூல் பணத்தை வாங்கி தான் கும்பாபிஷேகம் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல, அப்படி ஒரு தேவஸ்தானத்தின் கீழ் உள்ள இன்னொரு ஆலயம் வரும்போது நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு அந்த தேவஸ்தானத்துக்கான வருகிறது. இத்தனை கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் வரக்கூடிய கோயில் இல்லையா திருச்செந்தூர் கோயில். ஆகவே இந்த அறநிலையத்துறை என்பது ஆலயத்தை இழுத்து மூடுவதற்கான ஒரு துறையாகத்தான் இருக்கிறதே ஒழிய ஆலயத்தை மேம்படுத்துவதற்கான நிர்வகிப்பதற்கான துறையாக இல்லை. இது தெளிவா தெரிகிறது. 2வது விஷயம் பாருங்க, நீங்க இந்த கோயில் இருக்கக்கூடிய இடம் என்ன இடம்னா காயல்பட்டினம். எல்லாருக்குமே தெரியும், காயல்பட்டினம் என்பது இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பகுதி.
ஆக இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பகுதியிலே இந்த ஈஸ்வரன் கோயில், இந்த கோயில் இழுத்து மூடப்பட்டால் தான் அவர்களுடைய மற்ற மதமாற்ற நடவடிக்கைகளுக்கு இது உபயோகமாக இருக்கும் என்ற காரணத்திற்காக இஸ்லாமியர்கள் அழுத்தம் கொடுத்திருக்கிறார்களோ என்ற சந்தேகம் நமக்கு இருக்கிறது. ஆகவே இந்த அரசு எந்திரம் என்பது இந்துக்களுக்கு விரோதமான அரசாக இருக்கிறது. இந்து சமய அறநிலையத்துறை என்பது கோயில்களை சீரழிப்பதற்கான ஒரு அமைப்பாக இருக்கிறது என்பதைத்தான் இது காட்டுகிறது. தொடர்ந்து இதை நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க சொன்னீங்க ஏற்கனவே இந்த சம்பவத்தை. நம்முடைய இது சிவன் கோயில், தெரு பேரே சிவன் கோயில் தெரு. சிவன் கோயில் தெரு. அவங்க விளக்கு பூஜை செய்யறதுக்கு உள்ள அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. ரோட்ல இருந்து விளக்கு பூஜை பண்ணியிருக்காங்க, தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது எங்களுடைய சமூகத்தை சேர்ந்த கோயில், நீ வெளியில போ, நாங்களே பார்த்துக்கிறோம் என்று சொல்கிறார்கள். போக வேண்டியதானே? 80,000 ரூபாய் வசூல் பண்ணி கொடுத்துருக்காங்க, அது அவ்வளவுதான், என்ன ஆச்சு தெரியாது. நாங்களே இந்த கோயில் தினசரி விளக்கேற்றி பூஜை பண்ணி எல்லாம் நாங்களே கவனித்துக் கொள்கிறோம், அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறு என்று அந்த ஊர் பெண்கள் வந்து சொல்கிறார்கள். ஆனால் இந்த அரசு பூட்டுகிறது கோயில். இதுல இருந்து என்ன தெரிகிறதுனா, அநேகமாக அந்த இஸ்லாமியர்கள் கொடுத்த அழுத்தமோ அதற்கு உடந்தையாக திமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ, திமுக கொடுத்த அழுத்தம் காரணமாக இந்த அறநிலையத்துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ என்ற சந்தேகம் நமக்கு வருகிறது. பாருங்க, பாரதி பாஸ்கர் என்ற ஒரு பெரிய பேச்சாளர், அவர் வந்து சமீபத்தில் ஒரு பேச்சில் சொன்னார். அவருடைய தோழி ஒருத்தர் வீட்டுக்கு வந்து மயிலாப்பூரில் போயிருக்கார். காரணேஸ்வர் கோயிலுக்கு போயிட்டு அந்த தோழியை கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு. அந்த கோயிலில் வந்து திருநீர் பிரசாதம் கொடுத்தாங்களாம். அப்போ அந்த தோழி சொன்னாலும், அந்த பிரசாதம்லாம் வேண்டாம் வேண்டாம், எங்கள் வீட்டுக்கு கொண்டு வராதே, அப்பா திட்டுவார் அப்படின்னாங்களாம். எதுக்கு விபூதி கொடுத்தா என்ன திட்ட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனால் அவங்க அப்பா வாங்கிக்கப்பட்ட திட்டினாராம். அதே போல அவங்க அப்பா என்ன சொன்னார்னா, சிவன் கோயில் சொத்து குலநாசம், அந்த கோயில் வந்து சின்ன மணல் கூட மண்ணு கூட தூசி கூட வீட்டுக்கு வரக்கூடாது, தட்டி விட்டு தான் வரணும். கோயில் விபூதி கொடுத்தா அங்கேயே இட்டு கொண்டு வர வேண்டும், அந்த விபூதி கூட வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது. அந்த அளவுக்கு இந்த கோயில் மீது ஒரு பிடிப்பு, ஒரு பக்தி, ஒரு ஈர்ப்பு, ஒரு ஈடுபாடு உள்ள ஒரு சமூகம் இது. அப்படிப்பட்ட சிவன் கோயிலை, அந்த கோயில் சொத்தை ஆட்டையை போட்டு எப்படி கோயிலை நிர்வாக சீர்கேடு செஞ்சிருக்கிறார் பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த சிவன் கோயிலை அரசு கையில் போன பிறகு எந்த அளவுக்கு சீர்கேடு அறமற்ற துறையாக மாறிக்கொண்டிருக்கிறது பாருங்கள். ஆகவே அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறு என்ற கோஷம் முன்னெடுத்து இந்த அரசு வந்து ஆலயத்தை விட்டு வெளியேறக்கூடிய காலம் வந்து விட்டது. இது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு பெரிய மக்கள் இயக்கமாக மாறும்போது அப்போதுதான் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை இந்த செய்தி நமக்கு காட்டுகிறது. நம்ம ஸ்ரீ டிவியில் கூட அரசு கையில் ஆலயம்ன்ற நிகழ்ச்சி தொடர்ந்து பண்ணிட்டு வரோம். எப்படி அறநிலையத்துறையோட ஊழல்லாம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்தோம். நேயர்கள் இதை பார்த்து பயனடையணுன்றதையும் ஸ்ரீ டிவி சார்பாக நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம். அடுத்தது விடியல் செய்திகள். ஜம்மு அண்ட் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய சிப்பாய் ராமர் அப்படின்றவர், அவருடைய உயர் அதிகாரி மேஜர் ஹேமந்த் பரத்வாஜ் என்றவர் மஜிஸ்ட்ரேட், சென்னை மஜிஸ்ட்ரேட்டுக்கு ஒரு லெட்டர் அனுப்புகிறாரு. என்ன அனுப்புகிறாருன்னு சொன்னார்னா, இந்த ராமருடைய குடும்பம் சென்னை கொடுங்கியூரில் இருக்காங்க. 2-3 நாளாக அவங்க வீட்டில் வந்து யாருன்னு தெரியல, ஒரு ஆள் தெரியாத தாக்குதல் நடத்திருக்காங்க. கெட்ட வார்த்தைகளெல்லாம் பேசியிருக்காங்க. உங்கள் பையன் மிலிட்ரியில் தானே இருக்கான், வெளில வந்தால் வெட்டுவோம், அவனை வர சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு தகாத வார்த்தைகள்லாம் பேசியிருக்காங்க. ராமருக்கு ஒரு அண்ணன் இருக்கார், அவரும் மிலிட்ரியில் தான் இருக்காங்க. ஸோ இவங்க வீட்டிலேருந்து கூப்பிட்டு இந்த மாதிரி ராமருக்கு கூப்பிட்டு சொல்லும்போது இந்த மாதிரி அச்சுறுத்தலாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் போய் கொடுங்கூர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ ஆதாரத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ண பிறகு எப்பவும் போல் காவல்துறை எந்த ஆக்ஷனுமே எடுக்கலை, அப்படியே விட்டுடுறாங்க. திரும்பவும் அந்த மர்ம நபர்கள் அவங்க வீட்டை தாக்குதல் பண்ணுறாங்க. வெளில வந்தால் வெட்டிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கண்டு இந்த ராமர்ன்றவருக்கு வந்து ரொம்ப அச்சப்படுத்தி அவர் என்ன சொல்கிறார், எனக்கு லீவ் கொடுத்துருங்க, குடும்பத்தில் போய் இந்த பிரச்சனை இருக்குது, போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த மேஜர் என்ன சொல்கிறார், ரொம்ப ஒரு முக்கியமான மிலிட்ரி ஆப்ரேஷனில் இருக்கக்கூடியவர் அந்த ராமர். அதாவது பயங்கரவாதி தடுப்பு மற்றும் எதிர்ப்பு பிரிவில் ஒரு முக்கியமான போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவர் அந்த ராமர். இப்படி அடிக்கடி லீவ் எடுத்தால் ரொம்ப சிக்கலாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, நானே இதை முன்னெடுத்து மஜிஸ்ட்ரேட்டுக்கு லெட்டரை எழுதுறேன் அப்படின்னு சொல்லி லெட்டரை எழுதி, அதே மாதிரி அதோட ஒரு காப்பி வந்து சென்னை கமிஷனருக்கு ஒரு காப்பி அனுப்பிச்சு, கொடுங்கியூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த லெட்டரோட காப்பி அனுப்பிச்சு, அந்த வீடியோ ஆதாரங்களையும் இணைச்சி அனுப்பிச்சிருக்காரு. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழகத்தின் நிலை எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து இருக்கின்றது என்பதை சொல்லக்கூடிய வேதனையான செய்தி. இப்படி ஒரு இராணுவ வீரர்களுடைய குடும்பத்துக்கு எப்படிப்பட்ட நிலை, அவர் வந்து இராணுவத்துடைய அந்த உயர் அதிகாரிக்கு சொல்லி, அவர் போலீஸுக்கு சொல்லி, அதன் பிறகு நடவடிக்கை எடுப்பார்களா என்று இனிமேல் தான் எடுப்பார்கள் நினைக்கிறேன்.
இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தால் ஒரு சாதாரண பொதுஜனத்துக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும்? எத்தனையோ பேர் வயதான பெரியவர்கள் இருக்காங்க, குழந்தைங்க அவங்களுடைய பசங்களை வெளிநாட்டில் எங்கே வெளியூர்லேயோ இருப்பாங்க. அவர்கள் என்ன பாதுகாப்பு இருக்க போகிறது? ஆகவே விடியல் அரசு இதுதான் கொடுக்கக்கூடிய பாதுகாப்பா? இந்த கேள்விக்குறி எல்லாரும் மனசுல எழுந்திருக்கு. அவங்க பண்ண தப்பு என்ன? ஒரு உடல் ஊனமுற்றவரை போய் இந்த ரவுடிகள் அடிக்கிறார்கள் அதே ரோட்ல. ஏப்பா அவனே ஒரு ஹேண்டிகேப்ட், அவனே போய் அடிக்கிறேன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. நீ என்ன மிலிட்ரியில உன் பையன் இருக்கான பெரியவனா நீ அப்படி சொல்லி திருப்பி ஒன்று அடிக்க வந்திருக்காரு. ஆக ஒரு உடல் ஊனமுற்றவனை தாக்கக்கூடிய கோழை தான் இந்த ரவுடிகள். அப்படிப்பட்ட கோழைகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பது இந்த காவல் நிலையம். எப்படிப்பட்ட ஒரு நெக்ஸஸ் பாருங்க. இந்த ரவுடிகள் ராஜ்யமாக இந்த நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. நீங்க பார்த்தீங்கன்னா திமுக அரசு அந்த வருவதற்கு முன்பாகவே நடந்த பல செய்திகளை இதை தொடர்பு படுத்தி பார்க்கணும். கனெக்ட் த டாட்ஸ் சொல்லுவார்கள். 11-1 மணல் கொள்ளை அடிப்போம் வெளிப்படையா பேசினார் இல்லையா? அப்ப ரவுடிசம் இப்படித்தான் இருக்கும் என்பதை அப்போதே கோடிட்டு காண்பி விட்டார்கள். உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுறார், நாங்க தான் அடுத்து ஆட்சி அமைப்போம், ஆட்சி அமைத்தால் நாங்கள் எந்தெந்த காவல்துறையார்கள் எப்படி செயல்பட்டார்கள் என்பதை குறித்து வைத்திருக்கிறேன் மிரட்டுறாரு. தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் மிரட்டினார், பேப்பர்ல செய்தி வந்தது. அப்ப இவங்க ஆட்சி அமைந்த பிறகு போலீஸ்காரங்க எப்படி இருப்பாங்க நமக்கு தெளிவா தெரியும். இவர் யார் யாரை குறிச்சிருந்தாலும் அவங்களுக்கு என்ன கதி தெரியாது, நமக்கு வெளியில வரப்போறதில்லை. ஆகவே நிச்சயம் காவல்துறை இந்த ஆளக்கூடிய அரசின் கைப்பாவையாக இருக்கிறது. ஆளக்கூடிய திமுக கட்சி அது ரவுடிகளின் கைப்பாவையாக இருக்கிறது. ஆகவே ரவுடிகளுடைய ஆட்சி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது, விடியல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இது இந்த செய்தி காட்டக்கூடிய முதல் ஒரு கோணம். இன்னொன்று, எந்த அளவுக்கு ராணுவ வீரர்களுக்கு ஒரு மரியாதை சமுதாயத்தில் இருக்கிறது. எல்லைப்புறத்தில் போய் நம்முடைய நாட்டை காக்கக்கூடிய வேலை செய்கிறான். 130 கோடி மக்களை பாதுகாக்கிறார். அந்த வீடியோக்கள்லாம் பாருங்க, அந்த பனியில குளிர்ல வெயில்ல எப்படி இருக்க, மழை கொட்டிட்டே இருக்கு, அதுல காவல் காத்துட்டு இருக்காரு. பனி உறைஞ்சு போயிருக்கு காஷ்மீர் உரை பனியில, அதுல இருக்கார். அதுல காட்டுல காட்டோட காடா அந்த ட்ரெஸ் போட்டு உட்கார்ந்து இருக்காரு, ஒன்றும் வித்தியாசமே தெரியல. அப்படிப்பட்ட குளிர் நம்ம நாட்டை காக்கக்கூடிய காவல் தெய்வங்கள், அந்த சல்யூட் அடிக்க வேணாம் அவங்களுக்கு? அந்த அடிப்படையான தேசபக்தி உணர்வு கூட இல்லாமல் தமிழகம் அருகிவிட்டது. தேசபக்தி உணர்வு தமிழகத்துல அப்படிப்பட்ட ஒரு வேலை நமக்கு வருகிறது. ஒரு காலத்துல நம்மளாம் பார்த்தோம் என்றால், எனக்கு தெரிஞ்சு இந்த ராணுவ வீரர்களுக்கோ அல்லது ஆசிரியர்களுக்கோ அவ்வளோ மதிப்பு இருக்கும் சமுதாயத்தில். பஸ்ஸில் ஒரு டவுன் பஸ்ஸில் போகிறோம், எல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க. ஒரு வாத்தியார் ஏறிட்டார்னா எல்லாம் எழுந்திரிச்சு நீ உட்காருக்கு சார் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு அந்த ப்ரொஃபஷனுக்கு ஒரு மரியாதை கொடுத்தார்கள். மருத்துவருக்கு, ஆசிரியருக்கு, ராணுவ வீரர்கள் இப்படியெல்லாம் ஒரு மரியாதை தந்த இந்த தமிழ் சமுதாயம் இன்றைக்கு தேசபக்தி இல்லாமல் அருகி போய்விட்ட காட்சியை பார்க்கும்போது மனசு வலிக்கிறது. இது காரணம் தனித்தமிழ் பேசி தேசியத்திலிருந்து நம்ம தமிழர்களை பிரிக்க முயற்சி செய்த கழகத்தார்களுடைய அந்த முயற்சி தான். அதனுடைய பலன் தான் நம்ம பார்க்கிறோம். இது ஒண்ணு. இன்னொன்று, தமிழகம் தொடர்ந்தது போல ரவுடிகளுடைய கொட்டம் அதிகக்கூடிய தமிழ்நாடாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதற்கு இந்த ஆளும் அரசு அச்சாரம் போடுகிறது, ஆதரவு கொடுக்கிறது. இதற்கு முன்பு தமிழக முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் இதே போல பேசும்போது ஒரு இடத்துல ராணுவ வீரர்கள் சாவதற்கு தான் சம்பளம் வாங்கிறார்கள் என்று கேவலமாக பேசினார். ஆக இராணுவத்தை தரக்குறைவாக பேசக்கூடிய அந்த ஒரு ஆரம்பத்தை அவர் ஏற்படுத்தி விட்டார். இங்கு தேசபக்தி என்பது அருகி போனதற்கு இப்படிப்பட்ட தலைவர்களும் காரணம். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், கல்வான் பள்ளத்தாக்கில் நம்ம பெற்ற வெற்றி, அதற்கு முக்கிய காரணம் பழனி என்ற நம்ம தமிழகத்தைச் சேர்ந்த வீரர். அவருக்கு வெங்கல சிலை நிறுவி நம்முடைய மத்திய அரசு கௌரவப்படுத்தி இருக்கிறது. ஆகவே தேசபக்தி பெருக வேண்டும், அது இதற்கு மற்றொரு தீர்வாக இருக்க முடியும். தேசபக்தி வளரட்டும், தமிழகம் தேசியத்தை நோக்கி நகரட்டும் என்று இந்த சமயத்தை தமிழ் மக்களை நாம் கேட்டுக்கொள்கிறோம். எப்பவும் போல தீபாவளி நமக்கு பாரத பிரதமர் ராணுவ வீரர்களோட கொண்டாடுறது தான் நமக்கு ஞாபகம் வரும். அதே மாதிரி இந்த வருஷமும் தீபாவளி நம்ம நாட்டை பாதுகாக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் அவங்கள போய் சந்திச்சு தீபாவளி கொண்டாடிட்டு வந்தார். கொண்டாடிட்டு வந்த அடுத்த நாளே கேதார்நாத்தில் இருக்க ஆதிசங்கரர் சிலையை திறந்து. ஆதிசங்கரர் யாருன்னா, சனாதன தர்மத்தை அந்த காலத்தில் பல எதிர்ப்புகள் வந்த காலகட்டத்தில் சனாதன தர்மத்தை பேணி காத்து அதை பிரச்சாரம் செய்த ஆதிசங்கரருடைய 12 அடி உயர சிலையை பாரத பிரதமர் திறந்து வச்சிருக்கார்.
அது 2013 பெரும் வெள்ளத்தில் கேதார்நாத் கோயில் வந்து அடித்து செல்லப்பட்டது, ஆதிசங்கர சிலையெல்லாம் போன சம்பவம்லாம் தெரியும். அதுக்கு பிறகு இதை தொடர்ந்து அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி மீண்டும் பழைய கேதார்நாத் ஸ்தலமாக மாற்ற வேண்டும் என்று பாரத பிரதமர் ரொம்ப முழுமனதாக அதில் வேலை செஞ்சு வந்தார். செய்தியெல்லாம் பார்த்தோம். ஏன் அவர் வந்து குஜராத் முதல்வராக இருந்தபோது கூட அந்த கேதார்நாத் வெள்ளம் அடித்து செல்ல போது அவர் அங்கேருந்து வந்து இந்த இடத்த ஆய்வு செய்து, ஏன்னா அவருக்கு ஏற்கனவே குஜராத் பூகம்பத்தில் எப்படி அந்த கட்ச் மாகாணத்தை எப்படி அவர் மீட்டு எடுத்தாரோ அந்த அனுபவத்தெல்லாம் எடுத்து இந்த கேதார்நாத் ஆலயத்தை வந்து புனரமைச்சிருக்கார் நம்முடைய பாரத பிரதமர். அங்கே இந்த 12 அடி உயர ஆதிசங்கர சிலையை நிறுவியிருக்காங்க. அதில் பேசும்போது என்ன சொல்கிறாரு, வரலாறு, கலாச்சாரம், பாரம்பரியம் அப்படிலாம் வந்து புதிய தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்றால் நாம் எல்லாரும் வந்து புனித தீர்த்த ஸ்தலத்துக்கு நாம் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் ஆதிசங்கரர் போன்ற மகான்கள் காட்டிய பாதையில் நாம் பயணித்தோம்னா உலகின் குருவாக பாரதம் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த செய்தியை பொறுத்தவரை 3 விஷயங்களை குறிப்பிட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். முதல்ல ஆதிசங்கரரை பற்றி, இரண்டாவது சிலை நிறுவியதை பற்றி, மூன்றாவது மோடி அவர்களுடைய பேச்சு. இது 3ஐயும் குறிப்பிடும் என்று நினைக்கிறேன். ஆதிசங்கரர் நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேலை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சமஸ்தானங்களை ஒருங்கிணைத்து புதிய இந்தியாவை உருவாக்க காரணமானவர் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம். ஆனால் அதற்கு பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நம்முடைய நாட்டை ஒருமைப்படுத்தியவர் ஆதிசங்கரர். இந்த உண்மை எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நாட்டினுடைய 4 மூலைகளிலும் நடந்து சென்று மடங்களை நிறுவி, கோயில்களை நிறுவி, அங்குள்ள மக்களை ஆன்மீக வழியிலே திருப்பியவர், அத்வைத கோட்பாட்டை நிலைநிறுத்தியவர். இதை கவனிக்கணும். இதில் இன்னொரு விஷயம், பல பேருக்கு தெரியாத விஷயம் நான் சொல்ல நினைக்கிறேன். ஆதிசங்கரர் என்று சொல்லக்கூடியவர் கேரளாவில் பிறந்தார், காலடியில் என்று எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் ஒரு பச்சை தமிழர், அது பல பேருக்கு தெரியாது. ஆதிசங்கருடைய தாத்தா தஞ்சாவூர்கார். தஞ்சாவூர்ல அந்த தருமபுரி ஆதீனக்கு இதில் சிவபுரம்னு ஒரு கோயில் வருது. அந்த சிவபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவனுக்கு பேர் சிவகுரு என்று பெயர். தாத்தா வந்து அந்த கேரளாவிலே அங்கே உள்ள ஆசார்கள்லாம் கூப்பிட்டு இங்கே வந்து வேதங்களை சொல்லிக் கொடுப்பதற்காக அந்த தாத்தாவை கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போய் வேத பாடசாலையை கவனிப்பதற்காக செல்கிறார். அப்பொழுது சங்கருடைய அப்பா அங்கே தான் பிறக்கிறார், கேரளாவில். இவருக்கு என்ன பெயர் வைக்கிறார்? தான் பிறந்த வாழ்ந்த ஊர் ஞாபகம் சிவகுரு என்று பெயர் இருக்கிறார். சிவகுரு என்பது தமிழகத்திலே உள்ள சிவபுரம் என்கிற தருமபுரி ஆதீனத்துக்கு சொந்தமான சிவன் கோயிலுடைய சிவனுடைய பெயர். வீட்டில் தமிழ் பேசியவர் தான், தமிழர். ஆகவே நம்முடைய நாட்டை இப்படி ஒருமைப்படுத்திய ஆதிசங்கரர் ஒரு தமிழர். அதை புரிந்து கொள்ளணும், பெருமிதம் கொள்ளணும். தமிழ்ல அந்த ஒரு வசனம் படிச்சிருப்பீங்க, ஓடினான் ஓடினான் ஓடினான்னு ஒரு வசனம் வரும். அதே போல இவர் சங்கராச்சாரியாரை பற்றி சொல்லும்போது என்ன சொல்வார்கள் என்றால், அவர் 12 ஆண்டுகளிலே துறவறம் பூண்டு நடக்க ஆரம்பிச்சிருக்கார். நடந்தார் நடந்தார் நடந்து கொண்டே இருந்தார் என்று சொல்வார்கள். அது வேடிக்கையா சொல்லுவாங்க. இவருக்கு பல சீடர்கள் சேர்ந்தார்கள். அந்த சீடர்கள் பின்னால் நடந்துட்டே இருப்பாங்க. இவர் ஓடுவார், ஓடிக்கொண்டே இருப்பார்கள். நாடு முழுக்க அத்தனை கிராமங்கள், மலைகள், முகடுகள், பட்டணங்கள் எல்லா இடத்துக்கும் போயிருக்கார். போற இடங்கள்ல விவாதம் நடத்துவார். அவர் நடத்திய அத்தனை விவாதத்திலும் எல்லாவற்றிலும் ஜெயித்திருக்கிறார். ஆயிரக்கணக்கான டிபேட், விவாதங்கள், எல்லாரிடம் கேள்வி கேட்டு, இப்ப நம்ம முதல் செய்தியில பார்த்தோம் இல்லையா, விவாதம் நடத்துவார், கேள்வி கேட்பார், பதில் கேட்பார். அந்த விவாதத்தில் தோற்றால் இவர் வந்து அவருக்கு சீடர் ஆகணும், ஜெயிச்சா இவங்க சீடர் ஆகணும். அதான் ஒரே கண்டிஷன். இப்படி ஆயிரக்கணக்கான சீடர்கள் நாடு முழுக்க. எப்படிப்பட்ட காலகட்டம்னா, ஒரு பெரிய புத்த மதத்துடைய அலை தோன்றி நாடு முழுக்க ஏராளமான இந்துக்கள் பௌத்த மதத்துக்கு மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தருணம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியவர் இவர். இன்னொரு பக்கத்துல மீமாம்சகர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், அதாவது எதற்கெடுத்தாலும் வந்து சடங்குகளை மட்டுமே முன்னிறுத்தி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு பிரிவு. அப்ப உண்மையான இந்து சமுதாயத்தில் ஒரு சீர்திருத்தத்தை ஏற்படுத்தியவர் இவர். சித்தாந்தம் தான் முக்கியம் என்பதை நிலைநிறுத்தியவர். ஆக ஒரு பெரிய சமூக புரட்சியை, தேச ஒற்றுமையை ஏற்படுத்தியவர் சங்கரர். இதை நம்ம பார்க்கணும். இன்னொரு பக்கம் வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நாடு முழுக்க ஒரு 3 முறை நடந்தே போய் நாடு முழுக்க வந்து சுற்றி வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த அளவுக்கு வந்து
பல லட்சக்கணக்கான கிலோமீட்டர் நடந்தே போய் ஆன்மீக கருத்தை நிலைநாட்டிய ஒரே மகான் உலகத்திலே ஆதிசங்கரர் தான். வேற யாரும் அந்த மாதிரி பண்ணவே இல்லை என்று வரலாற்று குறிப்பிடுகிறது. அதே போல அவர் போன அந்த ரூட் இருக்கு இல்லையா, அந்த என்டையர் ரூட் முழுக்க எந்தெந்த இடத்துக்கெல்லாம் அவர் போய் வந்தார். அவர் 32 ஆண்டு தான் உயிரோடு இருந்தார். இன்னும் கொஞ்சம் உயிரோடு இருந்தா இன்னொரு 4 ரவுண்டு போயிட்டு வந்திருப்பார். அப்படி ஒரு போன பகுதிகள் போக எஞ்சிய பகுதிகள் எங்கே இருந்தது பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டினுடைய பகுதிகளாக இருந்தது. அவர் போகாமல் விட்ட பகுதிகள் தான் இன்றைய பாகிஸ்தான், பங்களாதேஷ். ஒரு காலம் அந்த பாகிஸ்தானுடைய பகுதிகளுக்கும் பங்களாதேஷ் பகுதிகளுக்கும் ஆதிசங்கர் போயிருந்தால் அவர்களும் இஸ்லாமிய தாக்கத்தில் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு ஹிந்து மதத்தை ஒரு புத்துணர்ச்சி ரெஜுவனேட் பண்ணவர் ஆதிசங்கர். அதே போல நாடு முழுக்க எல்லா இடங்களிலும் மடங்களை நிர்வகித்தவர். இதோடைய விசேஷத்தன்மை. ஆகவே பட்டேலுக்கு முன்னதாகவே நாட்டை ஒருமைப்படுத்தியவர் ஆதிசங்கரர். இது நம்ம சங்கராச்சாரியரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது முதல் விஷயம். ரெண்டாவது, இந்த சிலை நிறுவிருக்காங்க. அவர் அங்கே முக்தி அடைந்த இடம் அவருடைய சமாதி கேதார்நாத்தில் இருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் எல்லாம் அடித்து செல்லப்பட்டு விடுது. மீண்டும் அதை மோடி நிர்வகிக்கிறார். அவருக்கு பெரிய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். மிகவும் மகிழ்ச்சியான ஒரு செய்தி. அந்த சிலை கர்நாடகத்தை சேர்ந்த ஒருத்தர் நிறுவியிருக்கிறார். அவர் ஒரு MBA பட்டதாரி. அவர் MBA படிப்பை முடித்த பிறகு தன்னுடைய குடும்ப வழியிலே இந்த சிலை வடிக்க வேண்டும் என்ற அந்த துறையை தேர்ந்தெடுத்து அதே செய்து கொண்டிருக்கிறார். தத்ரூபமாக அற்புதமாக சிலை வடித்திருக்கிறார்கள். அது சரியான கல்லை தேர்ந்தெடுத்து எப்படிப்பட்ட வெயில், பனி, மழையும் தாங்கக்கூடிய அந்த கல்லாக தேர்ந்தெடுத்து அதில் அழகான ஒரு சிலையை வடித்திருக்கிறார். அந்த ஈடுபாடு அவர் அதை பற்றி குறிப்பிடும்போது சொல்லியிருக்கிறார், தினசரி 14 மணி நேரம் சிலை வடிப்பு வேலையில் ஈடுபடுவாராம். அந்த மாதிரி 9 மாதங்கள் இடைவிடாமல் இரவு பகலாக அந்த வேலையை செய்து முடித்திருக்கிறார். ஆக அந்த பெரும் முயற்சியை நம்ம பாராட்டுகிறோம். அதே சமயத்தில் மோடி அவர்கள் அழகாக ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். இந்த பில்கிரிமேஜ் சொல்லுவோம், தீர்த்த யாத்திரை செல்லக்கூடிய பழக்கத்தை ஒவ்வொரு இந்தியனும் மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் அழகாக சொல்லியிருக்கார், நம்முடைய நாடு ஒன்றுபட்டதே இந்த தீர்த்த யாத்திரை மூலமாகத்தான். காசியில் இருக்கக்கூடியவர்கள் ராமேஸ்வரத்துக்கு வர வேண்டும் என்று நினைப்பார்கள். பஞ்சாப்ல இருக்கக்கூடியவன் ராமேஸ்வர் சிங் என்று பெயர் இருப்பான். ராமேஸ்வரம் புனிதமான கோயில் அவனுக்கு, இங்கே செல்ல வேண்டும். இங்கே இருக்கவன் காசிநாதன் என்று பெயர் இருப்பான், காசிக்கு போக வேண்டும். ஆகவே தெற்கே இருப்பவர்கள் வடக்கும், வடக்கே இருப்பவர்கள் தெற்கும், அப்படி நாடு முழுக்க தீர்த்த யாத்திரை செய்யக்கூடிய அந்த அமைப்பு தான் நம்முடைய நாட்டை இத்தனை ஆண்டுகளாக ஒற்றுமைப்படுத்தி வைத்திருக்கிறது. ஆகவே இந்த தீர்த்த யாத்திரை செல்ல வேண்டும் என்கின்ற பழக்கத்தை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் என்ற ஊக்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இளைஞர்களுக்கு அவர் அறைகோல் விடுத்திருக்கிறார். குறிப்பாக காசிக்கு யாத்திரை வாருங்கள், அயோத்திக்கு வாருங்கள், இப்படிலாம் கேதார்நாத்துக்கு வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல சார்தாம் எனப்படும் என்று சொல்லக்கூடிய அந்த 4 முக்கிய தலங்கள், யமுனோத்ரி, கங்கோத்ரி, கேதார்நாத், பத்ரிநாத், இதை 4ஐயும் இணைக்கக்கூடிய ஒரு பெரிய, இதே போல நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த கிரீன் ப்ராஜெக்ட் மாதிரி பெரிய அந்த ரோடு போடுகிறார்கள் இல்லையா, அதே போல ஹைவே மாதிரி போட்டுக்கொண்டிருக்கிறார். அது முடிய போகிறது விரைவிலே. அது 2 நோக்கத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒன்று அந்த சார்தாம் யாத்திரை போகக்கூடியவர்களுக்கு நடந்து போவதற்கு வசதியாக இருக்கும், வாகனங்கள் போக வசதியாக இருக்கும், அது ஒன்று. இன்னொன்று, பாதுகாப்பு துறையும் நாட்டினுடைய எல்லா எல்லைகளும் இணைக்கக்கூடியதாக இருக்கும். இப்படி பல்நோக்கோடு செயல்படக்கூடிய ஒரு திட்டத்தை உத்தரகாண்டிலே செயல்படுத்தி இருக்கிறார். அது நிறைவேறும் போது கிட்டத்தட்ட உத்தரகாண்ட் ஒரு மிகப்பெரிய டூரிஸ்ட் ஹப்பாக மாறும். இந்த நூற்றாண்டிலேயே இதுவரை காண இயலாத அளவுக்கு பெரிய ஒரு டூரிஸ்ட் மையமாக, அதாவது ஆன்மீக சுற்றுலா மையமாக நம்முடைய நாட்டிலே வளர்ப்பதன் மூலமாக அந்த உத்தரகாண்ட் செழிப்படையும் என்று பேசியிருக்கிறார். ஆகவே ஆன்மீக ரீதியாக இந்த தீர்த்த யாத்திரை மூலமாக நம்முடைய நாட்டை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலே மோடி பேசியிருக்கிறார். நாமும் அதே வழியில் செல்வோம். கொச்சின் ஏர்போர்ட் கூட ஆதிசங்கர் பேர் தான் மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. நன்றி திரு ராம வெங்கடாதிரி அவர்கள் இன்று கருத்து கூறியமைக்கு நன்றி. செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த்.